பொதுவாக பார்களிலும் பப்களிலும் அடிதடிகள் நடப்பது வழக்கம். ஆனால் பெங்களூருவில் உள்ள பப் ஒன்றில் நடந்த இந்த அடிதடி வைரலாக மாற காரணம் நடிகை ஷில்பா ஷெட்டி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூருவில் பிறந்தாலும் அவர் வளர்ந்ததெல்லாம் மும்பையில் தான். தனது 18 வயதில் நடிகையாக பாலிவுட்டுக்குள் என்ட்ரி கொடுத்த ஷில்பா ஷெட்டி தற்போது வரை அங்கு தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார். பாலிவுட் நடிகையாக இருப்பினும் மிஸ்டர் ரோமியோ, குஷி போன்ற தமிழ் படங்களிலும் சில தென்னிந்திய மொழி படங்களிலும் ஷில்பா ஷெட்டி நடித்துள்ளார். அவரின் கட்டுடலும் கவர்ச்சி நடனமும் ரசிகர்களை கிறங்கடிக்க தவறியதில்லை. பாலிவுட்டின் குயினாக வலம் வந்த ஷில்பா ஷெட்டிக்கு கடந்த சில வருடங்களாக சர்ச்சைகளும் புகார்களும் செக் வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தொழில் அதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீதும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீதும் தொடரப்பட்ட வழக்கு காலை சுற்றிய பாம்பாக அவரை துரத்தி வருகிறது. அந்த வழக்கு விசாரணையை இன்னும் முடியாத நிலையில் தற்போது அவரின் ஓட்டல் மீது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடிகையாக வலம் வந்த ஷில்பா கடந்த சில ஆண்டுகளாக தொழிலதிபர் அவதாரமும் எடுத்து வருகிறார். பல தொழில்களில் முதலீடுகளை செய்து லாபம் பார்த்து வருகிறார். அதிலும் குறிப்பாக பப், ரெஸ்டாரண்ட் போன்றவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறார். மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பாஸ்டியன் என்ற உணவகத்திலும் ஷில்பா பங்குதாரராக உள்ளார். 2016ஆம் ஆண்டு மும்பையின் பாந்த்ரா பகுதியில் திறக்கப்பட்ட பாஸ்டியன் உணவகம் மிக குறுகிய காலத்தில் இது ஒரு செலிபிரிட்டி ஹாட்ஸ்பாட் என்ற அந்தஸ்தை பெற்றது. நடிகர்கள் சல்மான் கான், பிரியங்கா சோப்ரா, அலியா பட், ரன்பீர் கபூர் போன்ற பல பிரபலங்கள் அடிக்கடி இந்த உணவகத்திற்கு வந்து சென்றனர். இதனால் மும்பையின் உயர் சமூகத்தினரின் மத்தியில் இது ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. பாஸ்டியன் உணவகத்தின் கிளையை கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரில் கடந்த ஆண்டு ஷில்பா ஷெட்டி திறந்தார். பெங்களூரின் பிரபலமான பப்களில் ஒன்றாக அது மாறியிருக்கிறது. இந்த பப்பில் 2 நாட்களுக்கு முன் திடீரென ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மது குடித்ததற்கு பணம் தருவது தொடர்பாக ஒரு கும்பல் வாக்குவாதம் செய்திருக்கிறது. இதனால் அவர்களுக்கும் பப் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த CCTV காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பப் ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டது பிரபல தொழிலதிபர் சத்யா நாயுடு என்பது தெரிய வந்தது. இவர் தொழிலதிபர் மட்டுமில்லாமல் கர்நாடகாவில் செலிபிரிட்டியாகவும் இருக்கிறார். பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டு கன்னட மக்களிடம் பிரபலமானவர். இவர் பிரபல தொகுப்பாளினியை திருமணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்து செய்துவிட்டு 2ஆம் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனிடையே பப்பில் நடந்த மோதல் குறித்து விளக்கமளித்துள்ள சத்யா நாயுடு, இந்த பப்புக்கு தனது நண்பர்களுடன் சென்றபோது சிறிய பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதில் யார் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எந்த புகாரும் அளிக்கப்படாத நிலையில் போலீசாரே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து இதில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தனர். சம்பவம் நடந்த அன்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் மீறி அதிகாலை 1:30 மணி வரை பப் திறந்திருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாலும் பாஸ்டியன் உணவகத்தின் மீதும் அதன் மேனேஜர் மற்றும் ஊழியர்கள் உட்பட 8 பேர் மீது கப்பன் பார்க் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே பகுதியில் இயங்கி வந்த சோர்பெரி பப் மீதும் விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.